சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள கைரேகை அச்சிடுதல் மற்றும் உங்கள் குழுவில் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அனைத்து தாய்மார்களையும் 2 குழுக்களாக பிரிக்க வேண்டும். வண்ண நீர் நிரப்பப்பட்ட 2 பிளாஸ்டிக் பாட்டில்களை மேசையில் வைக்கவும். தாய்மார்களின் நெற்றியில் ஒரு நூலால் பேனா அல்லது பென்சிலை கட்டவும். குழு தலைவி 1, 2, 3 என்று சொல்லும்போது தாய்மார்கள் தங்களின் கைகளை பயன்படுத்தாமல் பாட்டிலில் பேனா அல்லது பென்சிலை போட்டு கத்தரிக்கோலால் நூலை வெட்ட வேண்டும். முதலில் தனது பேனாவை பாட்டிலில் போடும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். நம் உடலுக்கு யோகா மிகவும் நன்மை பயக்கும். அதை வலுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். எனவே யோகாவை நாம் அன்றாட வாழ்வில் பயிற்சி செய்ய வேண்டும். வணக்கம் சகோதரிகளே. யோகா உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது உடலை பலப்படுத்துவதோடு மன ஒருமைப்பாட்டிற்கும் உதவுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிக்க யோகா மிகவும் முக்கியமானது. பெண்கள் எந்தெந்த யோகாசனங்களை செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த காணொளியின் மூலம் அறிந்து கொள்வோம். இந்த ஆசனத்தின் பெயர் பிராணாயாமா. இதை செய்ய முதலில் நீங்கள் சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் அமர வேண்டும். இதற்கு பிறகு உங்கள் கைகளை முழங்கால்களில் நேராக வைத்திருங்கள். இப்போது நீங்கள் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து சிறிது நேரம் மூச்சை பிடித்து வைத்த பிறகு ஓம் என்ற வார்த்தையை உச்சரித்து கொண்டே மூச்சை வெளிவிட வேண்டும். இதை நீங்கள் 10 முதல் 15 முறை வரை செய்யலாம். அடுத்த ஆசனம் கபாலபதி. கபாலபதி செய்வது பல நன்மைகளை தருகிறது. இந்த ஆசனத்தை செய்ய நீங்கள் பிராணாயாமா நிலையில் அமர வேண்டும். இதற்கு பிறகு நீங்கள் சீரான வேகத்தில் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட வேண்டும். உங்கள் திறனுக்கு ஏற்ப இந்த செயலை நீங்கள் செய்யலாம். மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்றும் வேகம் மிக வேகமாக இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலை இருக்க வேண்டும். அடுத்த ஆசனம் உத்தனாசனம். இந்த ஆசனத்தை செய்ய முதலில் நேராக நின்று பின்னர் மூச்சை இழுத்து கீழ்நோக்கி செல்லுங்கள். இப்போது உங்கள் கைகளை உங்கள் கன்றுகளுக்கு எடுத்து செல்லுங்கள். பாதத்தின் பின்புறம் குதிகாலுக்கு மேலே 4 அங்குலம். இப்போது உங்கள் மார்பை முழங்கால்களுக்கு அருகில் வைக்க முயற்சி செய்யுங்கள். சிறிது நேரம் அதே நிலையில் இருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சுவாசத்தை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். இந்த ஆசனத்தை 8 முதல் 10 முறை வரை செய்யவும். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு. எண் 1. குழந்தைகளுக்கு வெவ்வேறு உணர்ச்சிகளை அறிமுகப்படுத்துங்கள். 5 வரை எண்ணுவது, தங்களை தாங்களே கட்டிப்பிடிப்பது, ஆழ்ந்த மூச்சை எடுப்பது போன்ற முறைகளை பயிற்சி செய்ய அவர்களை ஊக்கப்படுத்தவும். விளையாட்டு எண் 2. தாவரங்களை பற்றி அறிய குழந்தைகளுடன் ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளுங்கள். இலைகள் மற்றும் பூக்கள் போன்ற தாவரங்களின் பல்வேறு பாகங்களை பற்றி விவாதிக்கவும். கொடுக்கப்பட்ட பயிற்சி தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சி தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.